பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி பருவம் 2 இயல் 2 கற்கண்டு எனப்படும் இலக்கணப் பகுதி. ஓரெழுத்து ஒருமொழி பகுபதம் பகாபதம் முதலியன இந்த இலக்கணப் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் பாடப்பகுதியை பார்ப்பதற்கு முன் சென்ற வகுப்பில் படித்ததை நினைவு கூர்வோம். சொல் என்றால் என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். சொல்லை பதம், மொழி, கிளவி என்ற வேறு பெயர்களாலும் அழைக்கிறோம். இப்போ முதல்ல ஓரெழுத்து ஒரு மொழியை பார்க்கலாம். ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்கிறோம். ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சான்றாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஈ என்பது ஒரு உயிரினத்தையும், பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மலரையும், கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கரத்தையும் குறிக்கிறது. இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்கிறோம். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ, தூ ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடிலெழுத்துக்களாக அமைந்துள்ளன. அது எவை எவை என்பதை பார்க்கலாம். உயிர் நெடில் எழுத்துக்கள் 7இல் அவ்வை தவிர மீதமுள்ள ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ முதலிய 6 உயிர் நெடில் எழுத்துக்களும் ஓரெழுத்து ஓர் மொழியாக அமைகின்றன. அதை தவிர க, ச, த, ப, ந, ம, ய, வ உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் அமைந்துள்ள நெடில் எழுத்துக்களும் ஓரெழுத்து ஒரு மொழியாக அமைகின்றன. கீழே பாருங்க, ஒரு பட்டியலில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42ஐயும் அவற்றின் பொருளையும் கொடுத்துருக்காங்க. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் அவற்றின் பொருளையும் நல்லா மனனம் செய்து அப்பப்ப சொல்லி பாருங்க. அடுத்து நாம் பார்க்க போகும் தலைப்பு பதம். சொல்லின் வேறு பெயர்கள் ஒன்றுதான் பதம். பதம் 2 வகைப்பதும். பகுபதம், பகாபதம். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதம் என்கிறோம். அதாவது சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரும் சொற்களை பகுபதம் என்கிறோம். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்க முடியாது, அப்படி பிரித்தால் பொருள் தராத சொற்களை பகாபதம் என்கிறோம். பகுபதம் வேலன், படித்தான் ஆகிய சொற்களை பாருங்க. இந்த வேலன் என்னும் சொல் வேல் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்த சொற்களை பகுபதம் என்கிறோம். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்று குறிப்பிடுகிறோம். பகுபதம் 2 வகைப்படும். பெயர் பகுபதம், வினை பகுபதம். பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதமாகும். முதல்ல பெயர் பகுபதத்தை பார்க்கலாம். பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதமாகும். அதாவது பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரக்கூடிய பெயர் சொற்கள் பெயர் பகுபதம் ஆகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்தலாம். இப்ப சான்றோட பார்க்கலாம். பொருள் முதல்ல பொருள் பொன்னன், பொன் கூட்டல் அன் என பிரிக்க முடிகிறது. இடம், இடம் என்பது ஒரு பள்ளியை குறிக்கலாம், மருத்துவமனையை குறிக்கலாம், பேருந்து நிலையத்தை குறிக்கலாம், எதை வேணாலும் குறிக்கலாம். அப்ப இடம் என்பது நாடான், நாடு கூட்டல் அன். அடுத்து காலம், காலம் என்பது மாதத்தையோ ஆண்டையோ நாளையோ எதை வேணாலும் குறிக்கும் சொல்லத்தான் காலம் சொல்றோம். காலம் என்பது சித்திரையான், சித்திரை கூட்டல் ஆண் என்று பிரிக்க முடிகிறது. சினை என்பது உறுப்பு, அந்த கண்ணன், கண் கூட்டல் அன் என்று பிரிக்க முடிகிறது. பண்பு என்பது ஒரு மனிதனின் அல்லது ஒரு விலங்கின் குணத்தை தான் பண்புன்னு சொல்றோம். இங்கே இனியன் என்பது சான்றாக கொடுக்கப்பட்டுள்ளது. இனிமை கூட்டல் அன் என்று பிரிக்க முடிகிறது. தொழில் என்பது நாம் செய்யும் வேலை. உழவன், உழவன்கிற உழவு கூட்டல் அன் என்று பிரிக்கப்படுகிறது. இவ்வாறு பிரித்தால் பொருள் தரும் வகையில் அமைந்த சொற்களைத்தான் பெயர் பகுபதம் என்கிறோம். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என்ற 6 வகையாக வகைப்படுத்த முடிகிறது. அடுத்து வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும். வினைச்சொல் சான்று உண்கின்றான், உன் கூட்டல்
கின்று கூட்டல் ஆண் என்று பிரிக்க முடிகிறது. இந்த கிறு, கின்று, ஆணின்று என்று வருவதெல்லாம் நிகழ்கால வினைச்சொல் உறுப்புகளாக வரும். ஒரு சான்று பார்ப்போம். நடப்பான், இது எதிர்கால வினைச்சொல். இதில் இப்பு என்பது எதிர்கால வினைச்சொல் உறுப்புகளாகும். அடுத்து இறந்த கால வினை பகுபத உறுப்புகள் என இத்து, இட்டு, இற்று, இன்னு முதலியனவாகும். நிகழ்காலத்துக்கு கிறு, கின்று, ஆணின்று, எதிர்காலத்துக்கு இப்பு, இவ்வு, இறந்த காலத்துக்கு இட்டு, இத்து, இற்று, இன்னு முதலியனவாகும். பகுபத உறுப்புகள் பின்னர் வகுப்புல பகுபத உறுப்பிலக்கணம்னு விரிவா படிப்பீங்க. இப்போ பகுபத உறுப்புகள் எவை எவை என்பதை அறிந்து கொள்ளலாம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியனவாகும். முதல்ல பகுதியை பற்றி பார்ப்போம். பகுபதத்தின் முதலில் அமைவது முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும். இது கட்டளையாகவே அமையும். இப்போ ஒரு சான்றோட விளக்குறேன். படித்தான் அப்படின்ற அந்த சொல்லுல முதல் பகுதி எது? படி. இந்த படி எப்படி அமைந்திருக்கு? கட்டளையாக, அதாவது ஏவல் வினையாக அமைந்துள்ளது. அப்ப பகுபதத்தின் முதல் பகுதி என்னது? கட்டளையாகவே அமையும். அடுத்து ஒரு சான்று சொல்றேன். உண்டான், உன் அப்படின்றது தான் என்னது? ஒரு உண்டான் என்ற சொல்லின் முதல் பகுதி தான் என்னது? உன். உன் எப்படி அமைந்திருக்கு? கட்டளையாக அமைந்துள்ளது. அப்ப பகுபதத்தின் முதல் பகுதி கட்டளையாகவே அமையும். விகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும். விகுதினா என்னது? ஒரு சொல்லின் கடைசி பகுதி. இப்போ ஒரு சான்றா ஒன்று சொல்றேன். படித்தான். இதுல திணை என்ன? உயர்திணையா அக்ரிணையா? உயர்திணை என்பது என்னது? மனிதன், தேவர்கள் முதலியவற்றை தான் நம்ம உயர்திணைன்னு சொல்றோம். விலங்குகள், பறவைகள், உயிரற்ற பொருட்கள் எல்லாம் அக்ரிணைன்னு சொல்றோம். அப்ப படித்தான் அப்படின்ற இந்த ஒரு சான்றுல இது என்ன திணை இடம்பெற்றிருக்கு? உயர்திணை. பால், அடுத்து பால் பார்த்தீங்கன்னா பகுப்பு என்று. இந்த பகுப்பு எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்பன உயர்திணைக்குரியது. ஒன்றன்பால், பலவின்பால் என்பது அக்ரிணைக்கு உரியது. அப்ப படித்தான் என்பதுல என்ன பால் வருது? ஆண்பால். இவ்வாறு திணை, பால் ஆகியவற்றையும் முற்று, எச்சம்னா என்னன்னு பார்க்கலாம். முற்றுனா ஒரு செயல் முடிவு பெற்றதை குறிப்பது தான் என்னது? முற்று. படித்தான், படிக்கின்ற செயல் முடிவு பெற்று வந்துள்ளது. அதுக்கு பேர் இதுதான் என்னது? முற்று பெற்ற வினைச்சொல் எனப்படும். படித்த அப்படின்னா அந்த வினைச்சொல் முடிவு பெறாமல் எச்சமாகி தொக்கி நிற்கிறதுக்கு பேர் தான் என்னது? எச்சம் சொல்றோம். அப்போ முடிவு பெற்ற வினைச்சொல் முற்று எனவும் மீதம் முடிவு பெறாமல் இருக்கும் வினைச்சொல் எச்சம் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்ப முற்றுக்கு ஒரு சான்று சொல்றேன். படித்தான் அப்படின்றது என்னது? முற்று பெற்ற வினைச்சொல். படித்த என்பது என்னது? முடிவு பெறாத வினைச்சொல். இவ்வாறு பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவதுதான் என்னது? விகுதி ஆகும். அடுத்து பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலையாகும். காலம் எத்தனை வகைப்படும்? 3. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். மறை, நேர்மறை, எதிர்மறை. நேர்மறைன செய்த, செய்யாத என்பது எதிர்மறை. வந்த நேர்மறை, வராத என்பது எதிர்மறை. உண்ட நேர்மறை, உண்ணாத என்பது எதிர்மறை. இவ்வாறு காலம் எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஆகும். அடுத்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து தான் என்னது? சந்தி எனப்படும். அடுத்து பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் சாரியை எனப்படும். அசை சொல் என்றால் என்ன? ஓசை இன்பத்திற்காக வரும் சொல் தான் அசை சொல். அதாவது பொருளற்ற சொல் தான் என்னது? அசை சொல் எனப்படும். இந்த அசை சொல் தான் என்னது? சாரியை எனப்படும். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். விகாரம் என்பது இயல்பு நிலையிலிருந்து மாறுதல், இயல்பு நிலையிலிருந்து திரிதல் எனப்படும். இப்போ ஒரு சான்றின் மூலம் விளக்குகிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்.
படித்தான் இது எவ்வாறு பிரிபடும்? படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இந்த தா என்பது தான் உயிர் தனியா மெய் தனியா பிரிஞ்சு இத்து கூட்டல் ஆன்னு பிரிஞ்சிருக்குது. அப்ப படி என்பது என்ன? பகுதி. பகுதி எப்பவுமே ஏவல் வினையாத்தான் வரும், அதாவது கட்டளை பொருளை தான் தரும். அடுத்து வருவது என்னது? சந்தி. அடுத்து வருவது இடைநிலை. படித்தான் அப்படின்பது என்னது? எதிர்காலம். இந்த எதிர்காலத்தை இது குறிப்பிடுகிறதுனால என்னது? எதிர்கால இடைநிலை. ஆண் என்பது விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்த ஒரு சான்று சொல்றேன் பாருங்க. வந்தனன் வா கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் என்று பிரிபடுகிறது. முதல்ல வா பகுதி. எப்பயுமே பகுதி ஏவல் வினை, அதாவது கட்டளை பொருளில் தான் வரும். வான்னு வந்தால் ஏதாவது பொருள் இருக்கா? இல்லை. வா என்று வர வேண்டியதா வான்னு குறுகி வந்திருக்குது. அதனால இவ்வாறு வா என குறுகி இருப்பது விகாரம், அதாவது இயல்பு நிறையிலிருந்து மாறி இருப்பதுக்கு தான் பேர் தான் என்னது? விகாரம். அடுத்து இத் சந்தி. இது இந்து என திரிந்து இருப்பது விகாரம், அதாவது இத்துக்குரிய இணை எழுத்து இந்து வந்திருக்கு. வந்தனன் இத்து வந்திருக்கணும், அதனுடைய இணை எழுத்தான இந்து வந்ததுனால இந்து என திரிந்து இருப்பது விகாரம். அடுத்து இத்து இறந்த கால இடைநிலை. எப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, இத்து இட்டு இற்று இன்னு என்பன இறந்த கால இடைநிலையை குறிக்கும் உருபுகள். இப்ப இந்த இடத்துல இத்து என்பது இறந்த கால இடைநிலை. அன் சாரியை. வந்தனன் அன் அப்படி இது சாரியை. அடுத்து அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. போவால் என்பது என்னும் சொல் எந்த காலத்தை காமிக்குது? எதிர்காலத்தை. அப்ப அந்த போவால் என்ற சொல்ல பிரித்து நம்ம பார்க்கலாம், உறுப்புகளை அறியலாம். போவால் என்பது போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆல். அப்போ போ என்பது என்னது? பகுதி, அதாவது கட்டளை பொருள்ல வருது. போ. இவ் என்பது என்னது? இடைநிலை. என்ன இடைநிலை? எதிர்கால இடைநிலை. இப்பு இவ்வெல்லாம் எதிர்கால இடைநிலை உறுப்புகள்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல இவ்வு என்பது இடைநிலை. ஆள் என்பது என்னது? வினைமுற்று பெண்பால் வினைமுற்று விகுதி. ஆள் என்பது என்னது? விகுதி. ஆள் என்பது எதை குறிக்கிறது? பெண்பாலை குறிக்கிறது. அப்ப பெண்பால் வினைமுற்று விகுதி. வினைமுற்றுக்கு சான்று சொன்னேன். இப்ப எச்சத்துக்கு சான்று சொல்றேன். படித்த. இது எப்படி பிரியும்? படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ என்று பிரியும். படி என்பது பகுதி, இத் என்பது சந்தி, இத் என்பது இடைநிலை. படித்த. ஆ என்பது என்னது? விகுதி. என்ன விகுதி? பெயரச்ச விகுதி. படித்த மாணவன் அப்படின்றதுல படித்த அப்படின்றது எச்சமாய் வர்றதுனால இது என்னது? ஆ என்பது பெயரச்ச விகுதி. பகாபதம். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்க முடியாது. பிரித்தால் பொருள் தராத சொற்களை தான் நம்ம சொல்றோம் பகாபதம். ஒரு சான்று சொல்றேன். மரம், கழனி, உன், எழுது முதலியன. இந்த மரத்தை பிரிக்க முடியுமா? முடியாது. கழனிய பிரிக்க முடியாது. இவ்வாறு பிரிக்க முடியாத, பிரித்தால் பொருள் தராத சொற்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? பகாபதம். இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாகத்தான் இருக்கும். அடிச்சொல் அப்படின்னா என்னது? ஒரே சொல்லாகத்தான் இருக்கும், பிரிக்க முடியாது. இது பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களில் பகாபதங்கள் உள்ளன. அதாவது பெயர் பகாபதம், வினை பகாபதம், உரி பகாபதம், இடை பகாபதம் என்று 4 வகையாக பிரிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் சான்று சொல்றேன். பெயர் பகாபதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று முதலிய சொற்கள் எல்லாம் பெயர் சொற்கள். இந்த சொற்கள் எல்லாம் பிரிக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் இதுக்கு பெயர் என்னது? பெயர் பகாபதம். வினை, நட, வா, படி, வால் என்பது இதெல்லாம் வினை சொல்லின் முதல் பகுதி மட்டும்தான் இருக்குது. இதை மேலும் பிரிக்க முடியாது. அதனால இதுக்கு பேர் என்ன? வினை பகாபதம். இடை பகாபதம். மண், கொல், தில், போல் முதலியன இடை பகாபதத்துக்கு சான்று. உரி பகாபதம். உரு, தவ, நனி, களி இந்த சொற்களை எல்லாம் பிரிக்க முடியாது. பிரித்தா பொருள் தராது. அதனால இவையெல்லாம் என்னது? பகாபதம். அதாவது பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் தராத சொற்களை நம்ம என்ன சொல்றோம்? பகாபதம். இந்த பகாபதம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அவை பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் எனப்படும். இத்துடன் இந்த பாடப்பகுதி முடிந்தது. இன்னைக்கு வீட்டு பாடமாக சில பகுபத சொற்களை தர்றேன். அவற்றை பிரித்து
பகுபத உறுப்புகளை எழுதி பாருங்க. நன்றி, வணக்கம்.